ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிருக்கும். எஸ்ஐக்கான வந்து பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் கேஸ் போயிட்டு இருந்ததுல அதற்கான முடிவு வெளியாயிடுச்சு. ஸோ முடிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாம்ல இருந்தே வந்து என்ன கன்சிடர் பண்ணியிருக்கணும், பிஎஸ்டிஎம்கான மார்க்ஸை வந்து கன்சிடர் பண்ணி அதுக்கான ரிசர்வேஷனை ஒதுக்கிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இத்தனை நாளாக ஒரு போர்டு வந்து அஃபிஷியலாக ஒரு கேஸில் இருக்கும்போது இன்னொரு ரிசல்ட்டையும் வெளியிடக்கூடாதுன்றதுனால தான் அதையும் என்ன பண்ணியிருந்தாங்க, லாக் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ பிசி எக்ஸாம்கான ரிசல்ட்டை வெளியிடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? சோ எப்ப வேணா வெளிய வரலாம். மேபி இன்னும் 1 வீக் குள்ள வரலாம், இல்ல இன்று மாலையே வரலாம், இல்ல நாளை கூட வரலாம். அது சொல்ல முடியாது கண்டிப்பா. ஏன்னா ரிசல்ட்டுக்கான ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஓஎம்ஆர் எல்லாமே கரெக்ஷன் பண்ணி முடிச்சாச்சு. சோ எல்லாத்தையுமே குமுலேட்டிவ் போட்டு யார் யாரெல்லாம் என்னென்ன வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. சோ இதுலயும் ரிட்டன் எக்ஸாம்ல இருந்து பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணி அதற்கான ரிசர்வேஷன் வந்து என்ன பண்ணலாம், ஒதுக்கலாம். ஓகேவா? அந்த வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. சோ ரிசல்ட்டுக்காக எல்லாம் உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க வேணாம். சோ ஆல்ரெடி நான் தம்ப்நெயில்ல ஒரு டைட்டில் கொடுத்திருந்தேன். என்ன கொடுத்திருந்தேன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து எஸ்ஐ மாணவர்கள் பண்ண தவிர வந்து பிசி மாணவர்கள் பண்ணாதீங்க, நீங்களும் அதை பண்ண போறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு क्वेश्चन கேட்டிருந்தேன். அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, எஸ்ஐக்கு வந்து எக்ஸாம் வந்து லாஸ்ட் இயர் ஜனவரி மந்த் நடந்தது. 2020ல ஜனவரி மந்த் நடந்தது. சோ அவங்களுக்கு ரிசல்ட்லாம் ப்ராசஸ் பண்ணி வெளியிடும் போது, அதாவது ரிசல்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே வந்துருச்சு, ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட். ஆனா அதற்கு அடுத்து அவங்களுக்கு பிசிக்கல் கூப்பிடுறாங்க பாரு, அந்த டேட்டை வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்குள்ள கொரோனா லாக்டவுன்லாம் வந்துருச்சு. கொரோனா லாக்டவுனால நிறைய நாள் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களுடைய எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே ரிசல்ட் எப்ப வருது பாத்துக்கலாம், பிசிக்கலுக்கு எப்ப கால் ஃபார் பண்றாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நேரத்தை கடத்திட்டாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில சடனா வந்து என்ன பண்ணிட்டாங்க, பிசிக்கலுக்கான டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. மார்க்ஸை மட்டும் ஃபர்ஸ்ட் விட்டுட்டு சடனா வந்து பிசிக்கலுக்கான டேட் இவங்க தான் தேர்வாயிருக்காங்க, நீங்க வந்துருங்கன்னு ஒரு 15 days தான் டைம் கொடுத்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்ப நமக்கும் எலெக்ஷனுக்கு முன்னாடியே பிசிக்கல் நடத்தி முடிக்கணும்னா இன்னும் நம்ம கிட்ட இருக்கிறது சரியாக 1.5 மாதங்கள் மட்டும்தான் எலெக்ஷனுக்காக. அதற்கு முன்னாடியே வந்து பிசிக்கல் நடத்தி முடிக்கணும்னா அவங்க எப்ப வேணா ரிசல்ட் ரிலீஸ் பண்ணி உடனே நம்மள வந்து என்ன பண்ணலாம், பிசிக்கலுக்கு கூப்பிடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால தயவு செஞ்சு உங்களை வந்து மோட்டிவேட் தான் பண்ணிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, டைமை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. நீங்க பாட்டுட்டு சைட் பை சைடு உங்க ஊர் கிட்டவோ சரி, எங்கேயோ சரி, உங்க வீட்டு பக்கத்துல இருக்க கிரவுண்ட்லயும் சரி, பிசிக்கலுக்கான இதை வந்து கண்டினியூஸா பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க கைஸ். எக்காரணத்து கொண்டும் நீங்க வந்து ரிசல்ட் வரட்டும் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பேன் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிசல்ட் எப்ப வேணா வரலாம். நீங்க இப்பவே போய் கிரவுண்ட்ல சும்மா ஓடுறது, கிரவுண்ட்ல சும்மா லாங் ஜம்ப் அண்ட் தென் ரோப் கிளைம்பிங்காக எதனா எக்ஸசைஸ் பண்றது, அந்த மாதிரி வந்து நீங்க ஒர்க் அவுட்ஸ் பண்ணிட்டே இருங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சீரியஸா இறங்கி ஒர்க் அவுட்ஸ் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இருக்கிற நேரத்தை, பொண்ணான நேரத்தை நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா ஈஸியா உள்ள போறதுக்கான சான்சஸ் வந்து பிரகாசமா இருக்கு. ஸோ ட்ரைனிங் வந்து எலெக்ஷன் கழிச்சு போட்டா கூட பெட்டர் தான். நமக்கு அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் பிசிக்கலாவது நடந்து முடிஞ்சிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் சொல்றேன், ரிசல்ட் இன்னும் 10 நாட்கள் எப்ப வேணா வந்துடலாம். இன்னும் ஒரு இன்னைக்கு அடுத்த வாரமே கூட வரலாம், இன்னைக்கு கூட வரலாம்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்க. எஸ்ஐ மாணவர்கள் செய்த தவிர என்னைக்குமே நீங்க செஞ்சிடாதீங்க. நம்ம வந்து கொஞ்சமாவது வெல் ப்ரிப்பேர்ல இருக்கலாம், ஈஸியா உள்ள போறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.